all the event coordinators and organizers for joining this. So I would like to call our speaker for the session, Mr. Daniel Prabhakaran sir, Chief Executive Officer in Annamalai Innovation and Incubator Research Foundation, Annamalai University. He is also a certified Chief Innovation Officer by University of Rochester. He is specialized in internal combustion engineering. We are extremely honored to have you, sir. Now I request Mr. Daniel Prabhakaran sir to take over the session. Please, sir. So thank you for the introduction, and I'll share my PPT. So என்னோட PPT ஷேர் ஆகுதுங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Oh, fine. So okay. So thank you for the opportunity, and thank you for the introduction. And so we'll go to the content. So you know, in your can it be a bilingual one? So it will be understandable to all the audience. Whether it's okay, or I can continue in English. Is it okay? Is it bilingual? It's okay. Hello, sir. கேக்குதுங்களா? எஸ் சார், சொல்லுங்க சார். எஸ் சார். இருக்காங்களாங்க எப்படி? இல்ல சார், தமிழ் எடுக்கலாம் சார். எல்லாமே பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்க எடுக்கலாம் சார். Okay, fine, sir. Okay, so today's topic is how to plan for startups and legal and ethical steps. So if you're going to start a startup, some procedure need to follow. So otherwise it will be difficult for the startups in the scale up stage or in the product development stage, whatever it may be. So ஒரு ஸ்டார்ட்அப்புக்கு இனிஷியலாக என்னென்ன ப்ராசஸ் வந்து இனிஷியலாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடணும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட்அப்ஸ் கெட்டிங் ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் தர் கம்ப்ளையன்சஸ். ஸோ டேக்ஸ் கம்ப்ளையன்சஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பிகாஸ் ஆஃப் ஐபி ரிலேட்டட் இஷ்யூஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப் பண்ண முடியாத நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். It will be very useful for you guys if you're going to start a startup. Okay, so I'll give a brief introduction about Annamalai Innovation and Incubation Research Foundation. So it's a Section 8 company and it is sponsored by Entrepreneurship Development Innovation Institute, Government of Tamil Nadu. So we work on 3 major thrust area. So thrust area is very, very important for incubator. So thrust area என்றது 3 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், லைஃப் சயின்ஸ், வாட்டர் அண்ட் என்வரான்மெண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ far we have incubated 10 startups in those areas. We are another 10 incubators are in pipeline. We are going for a cohort model. நாங்கள் பிளான் பண்ணி ப்ரீவியஸாக வந்து ஒரு கோஹார்ட் முடிச்சிட்டோம். அது வழியாக தான் நாங்கள் வந்து ஒரு 10 ஸ்டார்ட்அப்ஸ் வந்து இன்குபேட் பண்ணோம். இன்னும் ஒரு கோஹார்ட் வந்து மேபி இன்னும் ஒரு 2 டேஸில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 10 இன்குபேட்டர்ஸ் வந்து இன்குபேட் ஆவாங்க எங்கள்கிட்ட. ஸோ நாங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இன்குபேட்டி எங்கள்கிட்ட வந்து இன்குபேட் ஆகிறாரு அப்படின்னா நாங்கள் ரைட் ஃப்ரம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நாங்கள் அவங்கள்ட்ட வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வி ஆர் ஃபெசிலிட்டிங் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு 1 lakh ஒர்த் ஸ்டார்ட் அப் கிட் வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் வந்து இன்டர்ன் சப்போர்ட் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம், அதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். அந்த இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் பற்றியும் நாங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மென்டர் கனெக்ட் கொடுக்குறோம். ஸோ மென்டர் கனெக்ட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. அந்த ப்ரோக்ராமும் நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ டெக் சப்போர்ட் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு ஃபேப் லேப் 3 டிஃப்ரெண்ட் ஃபேப் லேப்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வழியாக நாங்கள் டெக் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்து விட்ருக்கோம். அப்புறம் டான்சீட்ன்ட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட்டோட ஸ்கீமை வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் நாங்கள் ரன் பண்ணுறோம்.
ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு சீட் ஃபண்ட் சப்போர்ட் ஒன்று வச்சுருக்கோம், ரூசாவோட ஃபண்டிங் ஸ்கீம். அதையும் வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்டர் கனெக்டும் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் இன்வெஸ்டர் கனெக்ட் வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா ஸ்டேஜில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அப் பண்ணுற ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இனிஷியேட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதாவது நாங்கள் 10 ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்கோம்னு சொன்னோம். அந்த 10 ஸ்டார்ட் அப்ஸோட ஒரு ஒன்லைன் ப்ரீஃப் ஆன்லைன் ஐடியா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு தெரியுங்களா? யாருன்னா சொல்ல முடியுமா ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? யாருன்னா அன்மியூட் பண்ணி பேச முடியுமா? ஸ்டார்ட் அப், வாட் இஸ் ஸ்டார்ட் அப்? ஹலோ, ஸ்டார்ட் அப்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாருன்னா? டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்னா என்னன்னு தெரியுங்களா? இல்லை இன்குபேட்டர்னா என்னன்னு தெரியுங்களா? யாருன்னா சொல்ல முடியுமா? வாய்ஸ் இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா? இல்லை ஸ்டார்ட் அப் எதனா ஒரு கொஸ்டின், ஸ்டார்ட் அப்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன். கேக்குதுங்களா நான் பேசுறது அட்லீஸ்ட்? எஸ் சார், கேக்குது சார். எஸ் சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா வச்சு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேல் அப் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகுது. ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெகக்னேஷன் வாங்கி ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா, அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா வந்து கொடுத்து அது மூலயமா வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இன்னோவேஷன் இருக்கும் அந்த ஐடியாவில். ரெண்டாவது வந்து எதனா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இருந்தாலே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் இந்தியாவிலேருந்து ரெகக்னேஷன் ஆகிறது வந்து தான் ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ன்றது ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அந்த கம்பெனிக்கு வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டலுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வச்சு பே பண்ணுவீங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக ஒரு 50,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா வரைக்கும்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு கம்பெனி வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டல் அப்புறம் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் கொடுத்து ஒரு கடையை வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் ஒரு இன்ஸ்டியூஷன்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி தருவாங்க. நீங்கள் அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் ஸ்பேஸாக நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நாமினல் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் சீட்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000-2,500 வரும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு கேபின் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இன்குபேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் வைப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த இன்குபேட்டர். ஸோ இதான் வந்து ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பற்றி நம்ம பார்த்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 சப்போர்ட்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, நெட்வொர்க் கனெக்ட் கொடுப்பாங்க, இன்வெஸ்டர் கனெக்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த இன்குபேட்டரில் கிடைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஸ்கேல் அப் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இதுக்காகவே வந்து நிறைய ப்ரோக்ராம் சொல்ல போகிறேன். நியூஜென் ஐடிசின்னு இருக்குது, எம்எஸ்எம்இல ஒரு இன்குபேட்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் பைராக்கில் வந்து ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து இன்குபேட்டர் செட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ
எங்களோட ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். என்னென்னா ஃபெப்டெக் அப்படின்றவங்க ஒரு லோ காஸ்ட் ஒரு ப்ராடக்ட், அதாவது ஏற்கனவே இருக்க டங்ஸ்டன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அதாவது டைட்டானியம் மெட்டீரியல். இந்த டைட்டானியம் மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி லோ காஸ்ட் மெட்டீரியலாக எடுத்து வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாய்லரில் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ டைட்டானியம் ராடு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த மாதிரி மிஷின் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஃப்ஆர்பி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிபிஎம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், இன்டர்ன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் டிபிஎம்ன்றவங்க இப்போ நம்ம கோவிட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க கோவிட்னால இனிஷியலாக. ஸோ ஒரு ஐசோலேட்டட் ஃபேஸ் மாஸ்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் இருக்கும். இப்போ ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும்போது உள்ள இன்ஹேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும், எக்ஸேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ வெளியே இருந்து கோவிட் வந்து உள்ளேயும் வராது, உள்ளேருந்து போகிறதும் வெளியே வராது. ஸோ இப்போ வந்து பேஷண்ட் யாருன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வேறு எங்கேயாவது வந்து ஷிஃப்ட் பண்ணோம், இல்லை வேறு எங்கேயாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து போட்டுக்கலாம். 2வது, இப்போ நம்ம அவதார் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு சிலிண்டர் மாதிரி சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி வந்துச்சு, இதில் ஃபேஸ் மாஸ்க்கு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டோம் டாக்டர்ஸ். ஸோ கிரிட்டிக்கலாக இருக்க பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரே இருக்காது. ஸோ டைரெக்டாக இந்த பம்ப் மூலயமா டைரெக்டாக ஹேர் சக் பண்ணி உள்ள பம்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இவர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட்டும் அப்ளை பண்ணி அது வந்து பப்ளிஷும் ஆகிருக்கு. ஸோ வேலிடேஷன் ஸ்டேஜில் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். இன்ட்ரோ லேப்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ரோபோ. ஸோ இவங்களோட ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்ட் ரோபோட். இது வந்து பேங்கிங் செக்டர்லையோ இல்லை ரெஸ்டாரண்ட் எங்கெங்கே கஸ்டமர் சர்வீஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த ரோபோட்டை வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக வந்து எதனா ஒரு பேங்க்லேயே வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அவங்க கஸ்டமர் வந்து சிம்பிளான பேசிக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம், அப்படின்னா டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த ரோபோட்டு கூட. ஸோ அந்த மாதிரியான ரோபோட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ட்ரோனா எட்டெக். ஸோ இவங்க வந்து ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம், ஏஐ பவர்ட் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரீசனிங் கெப்பாசிட்டி என்ன மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க, எப்படி வந்து கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்து எப்படி வந்து அவனோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700-800 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இவங்களோட பைலட் பேசிஸில் இவங்களோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது சீக்கிரமாகவே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். இது வந்து பைஜூஸ்க்கு பேரலாக, அதாவது காம்படிட்டராக வர மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம். ட்ரோனி சிஸ்டம்ஸ் இவங்க வந்து லாங் ரேஞ்ச் ஃபிக்ஸட் விங் ட்ரோன். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ட்ரோன் வந்து சர்வைலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிசைன் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுத்தது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அகெயின் அசிமோ குளோபல் டெக்னாலஜிஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து ட்ரோன் ரிலேட்டடாக வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன், அதாவது பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங் ட்ரோன். இந்த பர்டிகுலர் ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்ஸ் வரைக்கும் பெஸ்டிசைட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரோம். ஸோ இவங்க அந்த ப்ராடக்டை வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டும். இன்ஃபினிட்டி இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து நம்ம அட்டல் திங்கிங் லேப் அப்படின்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க நித்தி ஆயோக்லேருந்து. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான டெக்ஸ்டர் பாக்ஸில் இருக்கும். அதில் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் அதை பேஸ் பண்ணி அந்த டெக்ஸ்டர் பாக்ஸ் வந்து
டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவங்களோட அந்த டெக்ஸ்டர் பாக்ஸ் வச்சு ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இளம் இன்னோவேட்டர்ஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. இன்விட்டின்றவங்க இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா யாருன்னா வந்து ஒரு அன்டச்ட் ஏரியாவில் வந்து யாருன்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இவங்களோட டெக்னாலஜி மூலியமாக கண்டுபிடிச்சிட முடியும். இதனால வந்து லைஃப்ஸை வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இவங்களோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்ட் டெக்னாலஜி. பயோஃபோக்கஸ் சயின்டிஃபிக் சொல்யூஷன் இவங்க வந்து என்னென்னா சீவீட்ல இருந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்லண்டாகவும் அது வந்து ஆக்ட் ஆகும், ஃபெர்டிலைசராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளான்ட்டுக்கும் என்பிகே அப்படின்ற வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த என்பிகே வந்து அது இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டும் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். மிஸ்டர் செஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர். அவங்க 2019 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் வந்து இவங்க வின்னராக வந்தாங்க. ஸோ இவங்களோட ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் சாம்பார் மேக்கிங் மிஷின். ஸோ இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவோம், இந்த சரவணா பவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற சாம்பார் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கிற சரவணா பவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோட்டல்ஸில் பல்காக வந்து சாம்பார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நாள் ஒரே டேஸ்ட் இருக்கணும், எல்லா நாளும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஜஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டியில் என்ன வேணும், சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா, என்னென்ன வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி 1 லிட்டரா 2 லிட்டரா 3 லிட்டரா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஐஓடி டெக்னாலஜியில் டெவலப் பண்ணிட்டாங்க இந்த ப்ராடக்ட். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஐடியா அபவுட் அந்த எங்களோட இன்குபேட்டியோட ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா டெவலப் பண்ணோன்னா அதுக்காக நீங்கள் பயங்கர மெனக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. டே பை டே நீங்கள் வந்து ஒரு நாளும் காலையில் இப்போ காலேஜுக்கு வரீங்க, காலேஜ்லேருந்து திருப்பி சாயந்தரம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளும் என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, காலையில் வந்து திருப்பி சாயந்தரம் போகிறீங்கன்னா அந்த இடைப்பட்டி வழியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பஸ்ஸில் ஏறி ரொம்ப நேரம் நின்று வரதே வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு என்னென்ன மாதிரியான இன்னோவேட்டிவான சொல்யூஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சாலே ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ப்ளஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாகவே அது வந்து வருங்காலத்துக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபேக்கல்ட்டி மென்டர் எம்பவர்மெண்ட் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். ஸோ இதில் வந்து என்னென்னா 52 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆஸ் மென்டர். ஸோ இது எதுக்காக பண்ணணும்னா இப்போ வந்து மென்டர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் ஒரு ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. ஸோ மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா இப்போ வந்து பிஸ்னஸ் பார்ட் இருக்கும், டெக்னிக்கல் பார்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வேறு யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படும். ஸோ அதனால் இங்கே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 1 or 2 வந்து என்ரோல் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம். கோஆர்ட் மாடல் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ கோஆர்ட் மாடலில் தான் நாங்கள் வந்து இன்கியூபேட் பண்ணுறோம் ஒரு ஸ்டார்ட் அப்பையும். ஸோ போன வாட்டி நடந்த கோஆர்ட்டில் ஒரு 6 ஸ்டார்ட் அப் பீச் பண்ணாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம நரோ டவுன் பண்ணோம் அப்படின்றதுக்காக அக்ரிடெக், ஸ்மார்ட் சிட்டி, மெரைன் பாலஜி இதை மெயினாக 3 ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோஆர்ட் வந்து பில் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நான் வந்து பிச் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லிங்க்ல வந்து நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு
நீங்கள் உங்களோட ஐடியாவை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம். ஸ்டார்ட் அப் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் லேட்டர் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் லேட்டர் 91 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அண்டர் கிராஜுவேட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பேப்பராகவே இருக்கும். ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம ப்ராடக்டாக மாற்றணும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் மூலயமா நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்டார்ட் அப் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் அவேர்னஸ் கொடுப்போம். அவேர்னஸ் முடிஞ்ச பிறகு ஐடியேஷன் கேம்ப், 1 டே ஐடியேஷன் கேம்ப். ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க பூட் கேம்புக்கு போகலாம். ஸோ பூட் கேம்ப்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இந்த ஐடியேஷன் கேம்பில் அவங்களோட ஐடியாவை வேலிடேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடியாவை வேலிடேட் பண்ணுவாங்க. எப்படின்னா மார்க்கெட் சர்வே அப்படின்ட்டு சொல்லுவோம். மார்க்கெட் சர்வேனா நான் எப்படி வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு தேவையா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ரெண்டாவது இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, உங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னு அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கடைசி நாளாக உங்களுக்கு தெரியும் உங்களோட ஐடியா வந்து வர்த்தா இல்லையா, இதை எந்த மாதிரி ரிஃபைன் பண்ணால் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களை அனலைஸ் பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் முடித்த பிறகு அடுத்தது வந்து இதுலேருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி செகண்ட் லெவல் ப்ரோக்ராம் 3 days பூட் கேம்புக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ 3 days பூட் கேம்பில் 25 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்னால் என்ன, அது எப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், 1-on-1 மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் பிச்னா என்ன, எந்த மாதிரி வந்து உங்களோட ஐடியாவை 3 minutesக்குள்ளே ஒருத்தர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வைப்போம். ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன யூனிக்னஸ் இருக்குது உங்களோட ப்ராடக்டில், என்ன மாதிரி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவீங்க, எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகும், எப்படி சேனலைஸ் பண்ணுவீங்க, உங்களோட வீக்னஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வித்தின் ஒரு 3 minutesல வந்து பிச் பண்ண வைப்போம். ஸோ இது சொல்லி கொடுத்துட்ட பிறகு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடியும் ஃபைனல் செஷனில் நீங்கள் பிச் பண்ணணும். இதில் இருந்து செலக்ட் ஆகிறவங்க தான் நம்ம ஃபைனல் பிச்சுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 8 டீம்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ணோம். 5 டீம்ஸ்க்கு வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரைஸ் மணி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் மணி வந்து டைரெக்டாக நாங்கள் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. நாங்கள் வந்து 50% நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். அப்படி இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரோட்டோடைப். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 50% உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் இதை வந்து மாடல் வந்து டிஎன்எஸ்ஐ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா சீட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஃபாலோஅப் இருக்காது. அந்த ஃபண்டை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், மைல்ஸ்டோனை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து இந்த வின்னர்ஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். செலக்டட் டீம்ஸ், அதாவது வின்னர்ஸ் மட்டும் இல்லை, இந்த பூட் கேம்பில் யார் வந்து ஃபைனலிஸ்டாக வராங்களோ அவங்களுக்கும் நாங்கள் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் லேட்டர் இன்னும் இந்த ஓப்பனில் தான் இருக்குது. யாருக்குன்னா வந்து வேணும், நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வென்ச்சர் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மேகசின் இருக்குது. ஸோ அவங்க வந்து தேர் இன்டு டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில் என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ, எவ்வளோ ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுற ஃபார்ம் தான் அது. ஸோ அவங்களோட மேகசினில் எங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இடிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பான்சர். ஸோ
ஸோ இடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட இன்ஸ்டியூஷனோ ஐஇடிபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து டைப் ஆகிருக்காங்க. ஸோ இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஓயோட சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. அதில் டிஎன்ஓ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓஇ சைன் பண்ணி ஆன்லைன் கோர்ஸாகவே அது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டியூஷனும் எப்படி கொலாபரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராம் அது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், ஒரு காலேஜ்லேருந்து ரெண்டு பேர் கூட்டின்னு வந்து ஈலியில் ஒர்க் ஷாப் வந்து நடத்துவாங்க. அதில் வந்து ஈசெல்னா என்ன, ஈசெல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டார்ட் அப் எப்படி வந்து ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள் காலேஜ் ஈசெல்ல வந்து நடத்தணும், ஒரு கேம்பஸ் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அதில் சொல்லி தருவோம். அடுத்தது ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு 3 days ப்ரோக்ராம் ஃபார் த ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபேக்கல்ட்டிஸை கூட்டின்னு வந்து எப்படிலாம் மென்டர்ஷிப் கொடுக்கணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட ஈசலில் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ என்னதான் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி உங்களோட காலேஜில் எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ஆஃப் டே செஷன் தான் டாப் மேனேஜ்மெண்ட் மீட். ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒர்க் ஷாப் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப், பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஷாப். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வர ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் அப் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம், டிஎன்ஐசி அப்படின்றது ஸ்கூலுக்கான இன்னோவேஷன் கான்டெஸ்ட். அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக டிஎன்எஸ்ஐ, ஜென்ரல் என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து அதில் 2016 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டில் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ அதில் தான் வந்து இன்னோவேஷன் அப்படின்ற காம்பனண்ட் வந்து ஆட் ஆச்சு. அதுதான் வந்து நிறைய இன்னோவேஷன் ரிலேட்டடாக நிறைய ப்ராக்ரஸ் வந்து காமிச்சாங்க. ஸோ 2017 9 இன்குபேட்டர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க இடிஐ. ஸோ அதுலேருந்து ஒன்று தான் வந்து நாங்கள் வந்து வாங்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டான்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியாக வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ இப்போ 2021 இப்போது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தது நம்ம பேசிக்காக என்னென்ன ஒரு இன்குபேட்டரில் என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஐடியாஸோட இன்குபேட்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட இன்குபேட் ஆகிருக்காங்க, அப்புறம் இடிஐனா என்ன, இடிஐயில் என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே வந்து ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நாங்கள் அதே மாதிரி என்ன மாதிரி ஐடியாஸோட வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லீகல் இஷ்யூஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஸோ என்ன மாதிரியான லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை ப்ராப்பராக வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் அப் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ இன்கார்பரேஷன் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஎஃப் ஆகட்டும், எம்ப்ளாயீஸ் சொல்லப்போனால் எம்ப்ளாயீஸோட பிஎஃப் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்றதுலேயே நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐபி ஓனர்ஷிப். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவாக வந்து நிற்கும். ஏன்னா இவங்க டெவலப் பண்ண பிறகு அதை காப்பி பண்ணி வேற ஒருத்தர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா
ஐபிஓ வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்கள சூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர், எவ்வளோ ஈக்விட்டி எடுக்கணும் அப்படின்னு தெரியாது, இல்லை எவ்வளோ ஈக்விட்டி வந்து இவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா இன்குபேட்டருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், அதாவது ஈக்விட்டி கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் சொல்ல போனால், சிம்பிளாக சொல்ல போனால், ஏன்னா வந்து இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ட்ரான்சாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்ன நடக்குன்னா, ஸ்கீம்ஸ்க்கு எதனா அப்ளை பண்ணுறாங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிபில் ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ப்ராப்பராக வந்து லோன் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகும். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து எதுவும் ஒரு கைடன்ஸோட வந்து பண்ண மாட்டாங்க. இதனால நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ ஒன்று பார்ப்போம். ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக இல்லை ஒரு என்ஜிஓவாக வேணாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக போகணும், அப்படின்னா ஒரு எல்எல்பியாக போகணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் யோசிக்கணும். ஏன்னா வந்து கம்பெனியோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெண்டர் ப்ராசஸ்லாம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிடிஎஸ் ப்ரொசீஜர்லாம் இருந்தது முன்னாடி. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிட்டாங்க. வித்தின் ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஒரு ஸ்டார்ட் அப்பாக ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னா டிபிஐஐடி, அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போயிட்டு டிபிஐஐடி ரெக்கக்னேஷன் ஆகணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இவங்கக்கிட்ட டிபிஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். இந்த ப்ராசஸையும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. வித்தின் வந்து 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஈஸியாக ரெக்கக்னேஷன் வாங்கிடலாம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட்அப்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து லேர்னிங் கோர்ஸே ஒன்று இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்னிங் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்று எடுக்கலாம். அப்கிரேட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியோட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் அது. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த ப்ரோக்ராமை எடுக்கலாம். ஸோ நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்கீம் இருக்குது. 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்ல. அதே மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காருன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெக்கக்னேஷன் வாங்கினா ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ நாங்கள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்கும் வந்து நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அதுலேயும் நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் இனிஷியலாகவே. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை வச்சு ஒரு பேட்டன்ட்டுக்கு போனோம் அப்படின்னும் போது பேட்டன்ட் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய இஷ்யூஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வேறு ப்ராடக்டை பார்த்து டிசைன் காப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் பேட்டன்ட் வந்து யாருன்னா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா அந்த ப்ராடக்ட் இல்லைனா நீங்கள் திரும்பி பண்ண முடியாது. ஸோ அந்த ஒன்று டிசைன் மாற்றணும், இல்லை ஓரியன்டேஷன் மாற்றணும், இல்லை வேறு எதனா ஆஸ்பெக்டில் எதனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஐபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஸோ 20 இயர்ஸ்க்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி மாதிரி அது. இங்கே வந்து யாரும் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க முடியாது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் அந்த பர்டிகுலர் ஐபியை கமர்ஷியலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ
ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது தெரில, எனக்கு எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக செல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர் கனெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது எவ்வளோ வந்து ஈக்விட்டி வந்து எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபை இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபண்ட் ரேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து சீட் ஃபண்டாக கொடுக்குறாங்களா இல்லை சீட் கிராண்ட்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட் ஃபண்டுன்றது வேறு, சீட் கிராண்ட் அப்படின்றது வேறு. கிராண்ட்ன்றது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி மாதிரி கிடைக்கும். ஸோ சீட் ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் திருப்பி அது லோன் சிஸ்டம் மாதிரி கிடைக்கும், நீங்கள் திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்விட்டி அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இல்லை ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. ஒரு நாமினல் ரேஞ்சுக்கு இல்லாமல் ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களை ஈக்விட்டி வந்து பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சில மென்டர்ஸ் வந்து மென்டர்ஷிப் கொடுக்கறதுனால ஈக்விட்டியும் வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் போகும்போது ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இஸ் அ மென்டர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும். இல்லைன்னா உங்களோட டாக்குமெண்ட், அதாவது உங்களோட ப்ராடக்ட் காப்பி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஐடியாவை காப்பி பண்ணுறதுக்குமான சூழ்நிலைகளும் அமையும். அதனால் நீங்கள் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும் போது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம். ஸோ இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் இஸ் ஃப்ளாஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 lakhs வரைக்கும் ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும். ஸோ 2 lakhs ஃபார் ரிசர்ச் அண்ட் 5 lakhs ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப் அது இருக்குது. ஒன்று வந்து ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு மென்டர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பயோடெக் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா பயோடெக் ரிலேட்டடாக உள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் பார்ட்னர். ஸோ நாலேஜ் பார்ட்னர்ன்றது அண்ணாமலை இனோவேஷன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் பார்ட்னர். ஸோ நீங்களே வந்து ஒரு டிபிஐ பக்கத்தில் எதனா ஒரு டிபிஐ இருந்ததுன்னா அந்த டிபிஐயோட அட்டாச் ஆகி அவங்கள நீங்கள் நாலேஜ் பார்ட்னர்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது மூணும் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஐஇபி அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து கிராண்ட்டும் வாங்கலாம். ஸோ இது வரைக்கும் 400 வவுச்சர்ஸ் இருக்குது. இந்த 400 வவுச்சரில் இது வரைக்கும் ஒரு 320 வவுச்சர்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடிஏலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 280 வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆதார் அளவுக்கு பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு நாளும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. அதாவது ஒரு இனோவேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு நல்ல இனோவேட்டிவான ஐடியா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும். அழகாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ண முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வவுச்சர் ஏ அப்படின்றது 80% ஆர் அப் டு மேக்ஸிமம் அப் டு 2 lakhs வரைக்கும் ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 2,40,000 அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 2 lakhs மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது பார்க்கணும். ஸோ இதே தான் பிஇ வவுச்சரும் மேக்ஸிமம் அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு 50% நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி காமிங்க. ஸோ நாங்கள் இன்னோவேஷன் கான்டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாய் கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இது வரைக்கும் ஒரு 3 ஐடியாஸ் வந்து நாங்கள் எங்களோட இன்குபேட்டர்ஸோட ஐடியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த லெவல், அதாவது கிராண்ட் ஃபினாலேக்கு இப்போ கியரப் ஆகிட்டு இருக்காங்க எங்களோட இன்குபேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ஐடியா நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்கெங்கே கான்டெஸ்ட் நடக்குதோ, அது ரிலேட்டடாக இனோவேஷன் கான்டெஸ்ட் எங்கெங்கே நடக்குதோ அதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி எதனா ஒன்றுத்தில் வந்து நீங்கள் கிளிக் ஆச்சுனாலே போதும், உங்களோட மைண்ட் செட்டே வந்து மாறும். இந்த மாதிரி வந்து அடுத்த லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் செட்டே மாறும். ஸோ இனோவேஷன் கான்டெஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அக்ரிடெக் ரிலேட்டடாக வந்து ஒரு காம்படிஷன் ரன் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ அதில் வந்து அக்ரி இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு வரையும் போனார். ஸோ இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. டொமைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலே போதும். ஸோ எதனா டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எதனா டவுட்ஸ் இருக்கா, இல்லை வந்து நான் வேறு எதனா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வந்து எதனா டவுட்ஸ் இருக்கா, இல்லை நான் எதனா கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அன்மியூட் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். ஸோ ஐ கேன் கிவ் மை சஜஷன்ஸ் வாட் எவர் இட் மே பி. இல்லை எதனா ஒரு ஐடியாவோட இருக்கீங்களா, ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஸோ ஐ கேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். புரியுதா, புரியலையா? யாருமே ஒருத்தர் கூட வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் யாரா ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இல்லையா? எதனா புரியுது, புரியல, எதனா ஒன்று சொல்லலாம் இல்லையா? யாருமே எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க. கேட்குதுங்களா நான் பேசுறது? அட்லீஸ்ட் அதாச்சும் பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். திருநாவுக்கர் சார், சார் அவங்க கொஞ்சம் பிஸி சார், சொல்லுங்க சார். ஓகே. ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் யாருன்னா. ஸோ எதுவும் எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க, யாரும் எதுவும் டவுட்ஸும் கேட்க மாட்டுறாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் கேட்கலாம் சார் கிட்ட. நீங்களே வாய்ஸ் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தானா சாட்ல போடுங்க, சார் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க, அன்னெசரியா சிம்பிள்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஏன்னா டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒன் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். ஓகே. ஸோ ஃபியூச்சரில் எதனா டவுட், எதனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட் இன் எனி வே வாட் எவர் ஐ கேன் டூ. So thank you for the opportunity and thank you students for patiently hearing my sessions. Thank you. Thank you sir, thank you for your ideas. I hope this session was informative. So we can once again we can connect tomorrow morning. Thank you all for joining. Thank you sir.